பேசினாங்க பூவெளி வாசல்ல கேமராமேன் பாபு சாரை பத்தி. இப்போ ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அன்னைக்கு பிலிம்ல எடுத்தோம், இன்னைக்கு டிஜிட்டல். இன்னைக்கு வேற என்னென்னமோ விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, இந்த ட்ரோன் வந்துருச்சு, பலவிதமான கேமரா. நானே ஒரு ஷூட்டிங் போகையிலே புதுசு புதுசா கேமரா பாக்குறேன். அப்போ இந்த கேமராமேன் ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளரா இருந்து ஒரு கற்பனை வளம் இருந்தா மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாம ஓரளவுக்கு நடிச்சா மட்டும் போகும் இருக்கிறது நாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யாரோ டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க, அது எந்த கேமரால எடுத்தா என்ன, பிலிம்ல எடுத்தாங்க, டிஜிட்டல் எடுத்தாங்க, எதுல எடுத்தாங்க, நாங்க ஒழுங்கா மரியாதையா நடிச்சுட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுவும் இனிமே சரியா நடிக்கணும்னா ஏஐல கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்ப ஹிந்தி படத்துல ஒரு ஹிந்தி படம் கேட்டாங்க, நான் சொன்னேன் எனக்கு தமிழை தவிர எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது சரியா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1.5 லாங்குவேஜ் தான். ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ், இதை வச்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தாங்க எனக்கு தெரியும். ஹிந்தி என்னால பேச முடியாது அப்படின்னா, இல்ல சார் நீங்க தமிழ்லயே பேசுங்க சார், ஏஐ வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இனிமே தனியா ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன். எங்களை நாங்க தான் நடிப்போம், எங்களுக்கு தான் வேற யாரும் நடிச்சிட கூடாது.